தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசுவதற்கு ஏராளம், உரையாடுவோம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகையில் அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார், அருண்ராம். ரீசைக்கிள்டு பொலிட்டீஷியன்ஸ், மறுசுழற்சி செய்யப்பட்ட அரசியல்வாதிகளை கொண்டு இயங்குகிறதா தாவேகா. எவ்வளோ பெரிய அவலமான ஒரு வார்த்தை இல்லை? நம்ம எதை சார் ரீசைக்கிள் பண்ணுவோம்? எதை ரீசைக்கிள் மறுசுழற்சி எதை பண்ணுவோம்? ரீசைக்கிள் பண்ண குப்பையை ரீசைக்கிள் பண்ணுவோம். ஒரு பொருள் வீணாக போயிடக்கூடாது, அப்போ அதை ரீசைக்கிள் பண்ணுவோம். அப்போ பிளாஸ்டிக் பாட்டில் அதை ரீசைக்கிள் பண்ணி தார் சாலைக்கு பயன்படுத்தலாம், இல்லை திருப்பி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். இப்போ கட்டட கழிவு இருக்குது, கழிவுகளை திருப்பி மறுபடியும் மறுசுழற்சி பண்ணி ரீசைக்கிள் பண்ணலாம். குடிக்கிற தண்ணி குடிச்சிட்டோம், அது அதுக்கப்புறமா என்ன ஆகுது? வேஸ்ட்டில் போகுது, காவாவில் போகுது. அந்த காவா தண்ணி எடுத்து மறுசுழற்சி பண்ணி அந்த தண்ணியை பியூராக்கி அந்த தண்ணியை செடி கொடிக்கு தாவரத்துக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ மறுசுழற்சி என்பது கழிவுகளுக்கு பண்ண வேண்டியது. இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, ரீசைக்கிள்டு பொலிட்டீஷியன்ஸ். இதனுடைய அர்த்தம், இதனுடைய தாக்கம், இதனுடைய புரிதல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தான் அகில இந்திய அளவில் படிப்பாங்க. படிக்கிறவங்களோட தன்மை என்பது வேறு. டாப் பீப்புள், இதை யூஎஸ் கான்சுலேட்லேருந்து அமெரிக்கன் ஆஃபீஸர்ஸ்லேருந்து உங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் சார் யார்? விஜய் சார். இன்னொன்று அவர் ஒரு கிறிஸ்டின். ஃபாரினில் இருக்கிற ஆஸ்திரேலியன் அம்பாசிலேருந்து கெனடியனு, இங்கிலாண்டு எல்லாருமே பார்ப்பாங்க வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. கிறிஸ்டின் ஹஸ் பிகம் அ சீஃப் மினிஸ்டர். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட், அதில் டவுட்டு கிடையாது. ஒரு சிறுபான்மையினர் முதலமைச்சராக வர்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பெருந்தன்மை இருக்குன்ற வகையில் நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நம்ம அப்போ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு பார்க்கல, ரைட்டா? போட்டாச்சு. இப்போது அவங்களும் அதை பற்றி பெருமையாக பார்ப்பாங்க. அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது வாட் ரீசைக்கிள்டு பொலிட்டிஷியன்ஸ், வாட் இஸ் திஸ், ஹோலி ஷிட், இப்படி தான் போவோம் அவங்களோட எண்ணாக்கும். இந்த அரசியல் பண்ணிவிட்டு இதை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பட்ஜெட் சைஸ் தெரியுமா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவெல்லாம் வாலாட்ட வைக்கணும்னா மொத்த சொத்தையும் எழுதி வைக்கணும். அவங்க பல வருஷமாக பத்திரிகை தொழில் வச்சுட்டுருக்குறாங்க. அவங்களோட பட்ஜெட்டு சைஸே வேறு. அதனால் தெரியாமல் ஏதோ அவரை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு மீது இன்னும் விமர்சனத்தை ஜாஸ்தியாக்கி விட்டுருது. இப்போ நான் கேட்ட இந்த கேள்விக்கு தான், ஒரு கேள்விக்கு ஐயா அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் பதில் சொல்லிட்டோம். நான் மன்னிப்பு கேட்பேன். அண்ணா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஃபஸ்ட்டு கூட 2 வாட்டி பேசும்போது இப்போ என் போன்றவர்கள் யாருமே அவர் மீது பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அவருக்கு முட்டு கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை, அதை மக்களை சொன்னீங்களோ, பத்திரிகையாளரை சொன்னீங்களோ, பத்திரிகையாளரும் மக்களை தான் சொன்னாங்க, இல்லை விமர்சனம் பண்ணுறவங்க சொன்னீங்களோ, 65 விழுக்காடு தாவேக்காக்கு எதிர்த்து ஓட்டு போட்டோம். அப்போ என்ன மனநிலையில் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஓசி பஸ்ஸுன்னு சொன்னார் ஒரு அமைச்சர். அவர் அடுத்த முறை வாயே திறக்காத மாதிரி ஒரு வாரம் ஊடகமோ மற்றவங்களும் பொதுமக்களும் விமர்சனம் பண்ணாங்க. ஓசின்ற வார்த்தைக்கு நீங்கள் 4 கால் பிராணின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. பொதுவெளியில் என்ன பேசணும், பொதுவெளியில் என்ன பேசக்கூடாதுன்றதுக்கு ஒரு அரசியல் பக்குவம் வேணும். ஃபஸ்ட்டு அதை வளர்த்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பேசலாம். நீங்கள் பத்திரிகையாளரை பேசுகிறீங்களோ, வாக்காளரை பேசுகிறீங்களோ, பொதுமக்களை பேசுகிறீங்களோ, விமர்சனத்தை பேசுகிறீங்களோ, நல்ல சொல்லாடல் இருக்கணும். அதுதான் நாகரிகமான அரசியல், பண்பான அரசியல். கனி இருப்ப காய் கவர்ந்த அது பாருங்க. ஏதோ பார்த்தேன் ஐயா இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், வாப்பா கோட்டீஸ்வரன், கனி இருக்க காய் கவர்தட்டு. நான் சொன்னேன், நீ வேறு எதெல்லாம் பேசுகிற அப்படின்னாரு. ஒரு சில விஷயம் நானும் உரிமையாக நீங்கள் இப்படி போகிறீங்களே, இது சரியா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க கட்சியோட நிலைப்பாடு எடுத்து சொன்னார் வீரபாண்டியன் ஐயா. அதுக்கப்புறமா நீ ஒரு விஷயத்தை வச்சு பார்க்காதீங்க, நாங்கள் இப்போ அடுத்து விவசாயி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலியல் சீண்டல் கேஸுக்கு கடிதம் எழுத போகிறோம். இது சிபிசிஐடிக்கு போனோம். இந்த காவல்துறை விசாரிக்காமல் இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு கைது தான். இது 2 அவர் அப்போ சொன்னார், இதுவும் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் டீட்டெயிலாக சொல்லலை. சொல்லிவிட்டு ஒரு நாள் கழித்து பார்க்குறேன், இன்றைக்கி காலைல அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு அயோக்கியம் தான் அரெஸ்ட் ஆகிருக்கிறாரு. அது வேறு ஏதோ வார்த்தை, கொஞ்சம் அவர் கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனக்கு அவர்கிட்ட பேசுகிறதே கடினமாக இருந்தது. ஏன்னா அந்த சொல்லாடலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேர்மையாக இருக்கிற அந்த முயற்சி தெரியுது. அவங்க நேர்மையாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு நேர்மையாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடியும் போது ஒரு சண்முகம் தோழரும் அண்ணன் திருமாவளவனும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க,
நாங்கள் இருந்ததுனால இந்த 4 எம்எல்ஏவோடு நின்றுச்சுன்னாங்க. அதிமுகவில் இந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணது நாங்கள் இருந்ததுனால ஃபஸ்ட்டே வந்து ஐயா சண்முகம் வந்து கருத்து சொன்னார். அப்புறம் நாங்களும் அதை எதிர்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அவர் ஆதவ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார். ஆதவ் இவர் பேசினாரா இல்லை ஆதவ் பேசினப்போ என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டப்போ இல்லைண்ணே அவங்களா விருப்பப்பட்டு வந்து சேர்றாங்க. ஏன்னா இவர் காட்டமாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எனக்கு என்னென்னா சரி இன்றைக்கி இவ்வளோ அரசியல் பேசுகிறீங்க, இது நிலைக்குமா நீடிக்குமா அப்படின்றா எனக்கு கேள்விக்குறி. ஏன்னா போகிற போக்க பார்த்தா அப்படி தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அது கனி இருக்க காய்ங்கவர் தட்டுறோ இல்லை பெருங்காயத்துன்னு போய் ஒரு இடத்துல கரைச்சினா பெருங்காயத்துக்குன்னு ஒரு வாசம் ஒரு மனம் ஒரு வசீகரம் உண்டு. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரைச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியோட தெரியாது எது பெருங்காயம் எது தண்ணி எதுன்னு மணக்கும். எல்லாத்துலையும் பெருங்காயம் கட்சியில் காணா போயிடும், கரைஞ்சி போடும். அந்த மாதிரி அதனால் எந்தெந்த கட்சி கரைய போகுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் போகிற அரசியல் சரியில்லைன்றது நான் சொல்லலை. இந்த நாட்டில் ஆரோக்கியமான நல்ல அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கேவலமாக பேசணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு நாகரிகமாக அநாகரிகமான அரசியலை கோடிட்டு காட்ட வேண்டியது அவங்களோட எண்ணம் இல்லை. நீங்கள் பண்ணீங்க அவங்க சொன்னாங்க. அப்போ நீங்கள் இந்த சைடு விமர்சனம் பண்ணுறவங்க, அப்போ விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பீங்களா? என்னை கூட தான் சம்மந்தமே இல்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க, ஆபாச வார்த்தையில் திட்டுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு அளவு இறங்கி அந்த நபர் சொல்கிறாரு, அவங்க குடும்பத்தை, அவங்க வீட்டில், அவங்க மற்ற குழந்தைகளை, எனக்கு யாருன்னே தெரியாத அவங்களோட அம்மா அப்பாவும் எனக்கு தாய் தகப்ப மாதிரி தானே, என் வயசு தானே. நானும் அதே மாதிரி ஆபாச வார்த்தை பேசினேன். அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? நான் இப்போ அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு நான் இதுக்கு 10 பேர் போய் பிச்சை எடுக்கலாமே நான் அப்படி ஆபாசமாக பேசுகிறதுக்கு? எதுக்கு அறிஞர் அண்ணா பற்றி பேசணும், ஐயா காமராஜரை பற்றி பேசணும், இல்லை எதுக்கு ஐயா அப்துல் கலாமை நேசிக்கணும், எதுக்கு வள்ளலாரை பற்றி பெருமையாக பேசணும்? என்ன அரசியல் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க முன்னாடி? ஆமாம், இந்த அரசியலுக்கு வசீகரம் இல்லை தான். எல்லாம் பாட்டு போட்டுக்கின்னு டிக்டாக் பண்ணிக்கின்னு அதாவது என்ன சொல்கிறது, எடா கூடமாக வருதுங்க இப்போ வர படம்லாம். அதை பார்த்து ஒரு மாயை கூட்டம் போயிட்டுருக்குது. அதுக்குன்னு மாற முடியாதுல்ல. ஒன்று நம்ம வந்து மாறிக்கணும், மற்றதை எதிர்பார்க்க முடியாது. மாறுறது வேறு. இங்கே பிரச்சனை வந்து மாறுறீங்களா இல்லை விலை போகிறீங்களான்றது தான் இப்போ நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்குது. மாறுறதுன்னா தேர்தலுக்கு முன்னாடி மாறி இருக்கலாம். ஆமாம், அந்த ராஜ்பவன்லேருந்து லோக்பவன்லேருந்து கவர்னர் சொல்லும்போது மாறுற தன்மை இருக்குல்ல, அதுதான் கேள்விக்குறி. எவ்வளோ பேர் வைத்திலிங்க போய் மாறினார். இது மாதிரி எதனா பேசினாங்களா இது குதிரை பேரம்னு? அவர் மேலே ஊழல் குடிச்சாட்டுருக்கு. இப்போ திருப்பி மறுபடியும் வழக்கு எடுத்துருக்குறாங்க. பாராட்டுறேன் நான். யார் மீதெல்லாம் வழக்கு இருக்குதோ எல்லார் மீதையும் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐயா ஆதவோட வழக்கையும் கொஞ்சம் வேகமாக விசாரி. ஏன்னா ஒரு விஷயம் முடிவுக்கு வரணும். சிபிஐ கேஸு 42 பேர் இறந்துருக்குறாங்க கரூரில், அதையும் சீக்கிரமாக விசாரித்து தீர்ப்பு கொடு. எல்லா கேஸையும் கொடநாடு கொலை கேஸிலே விசாரணை இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல, தீர்வு வரல, இறந்தது உண்மைன்றதான் நம்ம நிலைப்பாடு. துப்பாக்கி தூட்டு ஸ்டெர்லைட்டில், கள்ளக்குறிச்சியில் கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆள், பேரை பாருங்கள் கண்ணுக்குட்டி, பார்த்தா கள்ளசாராயம் வியாபாரம், ஒரு ஆளை பிடிச்சி எல்லாம் பண்ணிங்க. அது போதும்னு நினைக்கிறீங்களா? அங்கே இருந்த காவல்துறை, அங்கே இருந்த எஸ்பிக்கெல்லாம் தண்டனை ஒன்றுமே கொடுக்கலையே. என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ விஜய் சார் வந்தவொடனே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அது அவரோட ஆட்சியினோட போக்கை வந்து யாரும் எதுவும் சொல்லலை. அமைச்சர்கள் மீது, குறிப்பாக விஜய் சாரோட அமைச்சர்கள் மீது நான் பார்த்திங்கன்னா விமர்சனம் பெருசாக எதுவுமே வைக்கிறது கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு தோழர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். வேறு ஒரு பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சரெல்லாம் மதிக்கிறது கிடையாது, குறிப்பாக கீர்த்தனா அவர்களை விஜயகுமார் ஐஏஎஸ் வந்து மதிக்கிறது கிடையாது, இவரே கொரியாவுக்கு போகிறது பிளான் பண்ணார், தங்கம் தென்னரசு காலகட்டத்தில் போட்டப்பட்ட அந்த இவர்களெல்லாம் வந்து இன்னும் வச்சுருக்குறாங்க, இது அதிகார துஷ்பிரயோகம், அமைச்சர் போய் அழுகுறாங்க விஜய் அண்ணா கிட்ட, என்ன இது மாதிரி இது பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் என்னை ஒருத்தர் கேட்டார். இது என்ன இது, நீயும் தலைமை செயலகம் போவிய அடிக்கடி என்ன? நான் சொன்னேன். அதுவும் இன்னொன்று சொன்னார், செக்ரட்டரி தான் வந்து வேதாந்தா அனில் அகர்வால் குரூப் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, திருப்பி தூத்துக்குடி திறக்கிறதுக்கு ஸ்டெர்லைட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து எதனால் அது பேட்டி வருது என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமைச்சரை கட்டுப்படுத்துகிற அளவுக்குலாம் அரசியல் அவ்வளோ மோசமாக போகல. ஐஏஎஸ் தான், அமைச்சர் தான். இன்னொன்று, அதிகாரிகளை நம்பிலாம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் see the பொலிட்டிக்கல் பாஸ். ஆமாம்,
அரசியல் ஆளுமைகளையும் அமைச்சர்களை பார்த்து தான் ஒருத்தர் கம்பெனி திறக்கிறதும் ஃபேக்ட்ரி திறக்காததும் இயல்பு. அப்போ இயல்புக்கு எதிராக ஒரு அதிகாரி அதை பண்ணார், அதிகாரி இதை பண்ணார் அப்படின்னும் போது அவர் என்ன நினச்சாருன்னா, நான் தாவேகா மீது விமர்சனம் பண்ணக்கூடியவன் அல்லவா, அதனால் இதையும் சேர்த்து பேசுகிறதுக்கு அவர் சொல்கிறார். நான் சொன்னேன், இதில் எனக்கு முகாந்திரம் இல்லை, இதில் எனக்கு தெரியல. அமைச்சரை மீறி நடக்கிற ஐஏஎஸ் அதிகாரி நான் பார்க்கல. ஒரு சில நேரத்தில் உதயச்சந்திரன் அவர்கள் அந்த வேலையை பண்ணியிருக்கிறார். ஐயா நேருக்கே அவர் மீது கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது உண்மை. ஆனால் இந்த பீரியடில் அந்த மாதிரி யாரும் ஐஏஎஸ் அதிகாரி இன்னும் அந்த மாதிரி பண்ணலை. இது எனக்கு தெரியல, மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு அதில் ஃபேக்ட்ஸ் இல்லை. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது வேதாந்தா சார், அதாவது துப்பாக்கி சூடு நடந்து கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் ஒரு கேபினட் டிசிஷனை எடுத்து மூடப்பட்ட ஒரு நிறுவனத்தை நாடு மக்கள் ஃபுல்லாக பேசி விமர்சனமாகி துப்பாக்கி சூடு நடந்து ஒரு போராட்டம் வெடித்து ஒரு ஆட்சி போகிறதுக்கே ஒரு காரணமாக இருந்த ஒரு சம்பவத்தை ஒத்த ஐஏஎஸ் அதிகாரி முடிவு பண்ணி திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நம்புகிற பத்திரிகைக்காரன் நான் கிடையாதுன்னு. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டெசிஷன். அதெல்லாம் முதலமைச்சர் அளவில் பேசி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சாதான் ஒரு 10,000 கோடியோ 20,000 கோடியோ இல்லை மூடன ஒரு நிறுவனத்தை திருப்பி திறக்கிறதுன்னு ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் எப்படி ஒரு அதிகாரிகள் எடுப்பாங்கன்னு நீங்கள் பேசுவீங்க? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எதுக்கு? அதுதான் நான் சொன்னோன்னே அப்புறம் அவர் சொன்னார், இல்லை தோழர், சரி எனக்கு அதை பற்றி ஒரு பேட்டி வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போது என்ன நடக்குது? இப்போ நான் தான் சொல்கிறேன், அதிகாரிகள் தாவேக்கா அமைச்சர்களை மீறி யாரும் செயல்படலை, அமைச்சர்கள் எல்லாம் ஃபால் இன் பிளேஸ்ன்றேன். இப்போ ஐயா ஜெயராதாகிருஷ்ணனோட சீனியாரிட்டி என்ன? நிர்மல்குமார் மீறி அவர் செயல்படுறாரு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அதேமாதிரி ககன்தீப் சிங் பேடி அவர் ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாரு. ககன்தீப் சிங் பேடி கடலூரில் கலெக்டரு, கார்பரேஷனில் கமிஷனரு, ரூரல் டெவலப்மெண்ட்டு இருந்தது. இதுவரெல்லாம் யாருமே அப்படி சொல்லி அமைச்சரை மீறி பேடி செயல்பட்டாருன்னு. அப்போ புதுசாக இது வருது. நான் சொன்னேன், அப்படி எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்களை மீறி போகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இன்னும் மோசமாக போகல அப்படின்னு தான் சொன்னேன். அப்போது கட்சி நடவடிக்கையின் மீது தான் நான் விமர்சனம் வச்சுருக்கிறேன், ஆட்சி மீது எதுவும் இல்லை. பாலியல் சீண்டல் கூட நீங்கள் ஏன் கட்சி ரீதியாக இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, ஏன் கைது செய்யலைன்றதான் கேள்வி கேட்குறோம். அப்போ எது சரி அதை பேசணும், எது சரியில்லை அதை தான் பேசணும். சும்மா நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் கண்ணை மூடிக்கிட்டு அதிமுகலேருந்து யார் வந்தாலும் நான் சேர்த்துக்குவேன், திமுகலேருந்து சேர்த்துக்குவேன், பிஜேபியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. பாசிச பாஜகன்னு பேசிட்டு அப்புறம் பிஜேபியிலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க. அண்ணாமலை கூட வெயிட்டிங்கு, கொஞ்சம் பேசிங்கன்னா வந்துடுவார். அவர் பாவம் எதுக்கு தனியாக கஷ்டப்படணும், அவரையும் சேர்த்து போட்டுக்கோ. ஒரு சைடு அண்ணாமலை, ஒரு சைடு லாரன்ஸு, ஒரு சைடு ஆதவா, சூப்பராக இருக்கும். இதனால் இப்போ இது பேசுனதுனால சொல்கிறேன், ஐயா ஆனந்த் அவர்கள் தயவு செய்து கொஞ்சம் உஷாராக இருங்க. நான் ஏன் ஐயா ஆனந்த் மேலே பிரியமாக இருக்கிறேன்றதையும் சொல்கிறேன். பிரியம்னா ஓகே, அது இந்த பிரியம் கூட வச்சுக்கலாம். அதாவது ஒரு சைடு ஆப்போசிட் கேம்பில் இருந்தாலும் அந்த டிக்னிட்டியோடு பார்க்கணும் இல்லைங்களா. அந்த கட்சிக்கு கஷ்டப்பட்டு முதல் நாள்லேருந்து கஷ்டப்பட்டது அவர். ஆனால் இன்றைக்கி வேறு சில முக்கிய அமைச்சர்கள் இது புரிகிற மாதிரி சொல்லுவோம். நம்ம இன்னும் மற்ற கட்சியிலேருந்து வராங்கல்ல, எல்லாரும் யார் தலைமையில் சேர்றாங்க, இல்லை யார் சொல்லி வராங்க? ஆதவ். இப்போ இவர் சொல்கிறாரு, திரும்ப சொல்கிறாரு ஆதவ் பேசினார், சண்முகம் சொல்கிறாரு இது ஆதவ் பேசினார், வீரபாண்டி சொல்கிறாரு ஐயா ஆதவ் பேசினார், செங்கோட்டையன் சொல்கிறாரு ஆதவ் பேசினார். எல்லாருக்குமே யார் பேசியிருக்கிறா? ஆதவ். யார் மூலிமா எல்லாம் கட்சியில் சேர்றாங்க? ஆதவ். யார் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறது? ஆதவ். யார் செலவு பண்ணுறது? ஆதவ். யார் வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்துறது? ஆதவ். யார் 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 அமைச்சர் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணது ஒரு சிலது ஆதவ். இவ்வளவும் பண்ணால் அப்போது புஷி ஆனந்த் யார், என்ன ஆனந்த் அவரோட நிலைப்பாடு. இப்போ நிறைய பேர் சேர்றாங்க. இது போகும்போது நீங்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரிஜினல் சார், ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். நான் இதை புதுசாக பேசலை, பல வருஷமாக நான் இதான் பேசிட்டேன். ஒரிஜினல் ஆனந்த். ஏன்னா தாவேக்கா ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்களோட கட்டமைப்பில் வந்தவர். ஆமாம், ரைட்டா? இவங்கெல்லாம் ஒரு மனசில் ஒரு வச்சுட்டு வியாபார நோக்கம், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரர்கள். அவர் ஆனந்த் என்னத்தை சம்பாரிச்சிருப்பார், இல்லைன்னா காசு இருக்கும், அதை வச்சுட்டு இவங்ககிட்டலாம் சண்டை போட முடியாது. அவருக்கு இருக்கும், அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் வருது வச்சுக்கோங்க, 1 2. அவரும் பணம்லாம் பெற்றுக்கொண்டு பதவி போட்டாருன்னு அவர் மீது விமர்சனம் வந்தது இருக்குங்களா. ஆனால் இது எப்படின்னா நம்ம ஆலந்தூர் மலை மாதிரி, அது இமயமலை மாதிரி, 2 மலை தான், கம்பேர் பண்ண முடியாது. இது இப்படியே போச்சுன்னா
நீங்கள் வந்து அரசியலாக வந்து உங்களோட பிரச்சனை, உங்களோட அந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த 2வது இடம், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அது ஆட்டப்படும், அசைக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்க. இது போக 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 அடுத்து ஐயா செங்கோட்டையன் ஆல்ரெடி பாதி காலி, ஆனந்த் அவர்கள் காலி, ஐயா ஜேசிடி பிரபாகர் காலி. நான் சொல்கிறவங்கலாம் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பொலிட்டீஷியன்ஸ். சரி. ஐயா ஆதவ் வந்து சீட்டு கிடைக்கல திமுகவில், கோச்சிக்கின்னு விசிகா. சீட்டு கிடைக்கல, பதவி கிடைக்கல, கோச்சிக்கின்னு தாவேக்கா. போதிய அளவு நீங்கள் பண்ணி கொடுக்கலன்னா நாளைக்கு கோச்சிக்கின்னு வேறு எதனா பண்ணார்னா அதை கட்டுப்படுத்துகிற சக்தி உங்களுக்கெல்லாம் இருக்கான்றது பார்த்து. இது வந்து இப்போ ஐயா இந்த அளவுக்கு அரசியல் ராகவா லாரன்ஸ் சார் பேசிட்டு அதுக்கப்புறமா விமர்சனம் பண்ணுறவங்களும் அவர் விமர்சனம் பண்ணுறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். தாவேக்கா என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திருப்பேன். நன்றி.